Hi friends, welcome to my channel Learn with Vyas. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மோல் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்மளால் குவான்டிட்டிஸ் எல்லாமே மெஷர் பண்ண முடியும், எல்லாமே பல்காக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம கிராம்ஸும் கிலோகிராம்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஆனால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே மைன்யூட் குவான்டிட்டிஸாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மள பல்கில் எடுத்தால் தான் நம்மளால் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும். இப்போ பல்க் ஆஃப் ஒரு எலிமெண்ட் எடுத்தோன்னா அது கிராம்ஸ்லையோ கிலோகிராம்ஸ்லையோ தான் வரும். ஆனால் அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு யூனிட் இல்லை. ஸ்டாண்டர்டாக எப்படி இதை மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மோலுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மோல் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole is equal to 12 grams of carbon 12 atom டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது கார்பன் 12 grams of carbon 12 எடுத்தோன்னா, கார்பன் 12 ஆட்டம் எடுத்தோன்னா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு மோலை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஆட்டமில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 12 கிராம்ஸ்னால் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா, வச்ச பெரிய குவான்டிட்டி. ஸோ 12 கிராம்ஸ் நம்மளை கையிலே கூட எடுத்துக்கலாம். ஸோ இது 12 கிராம்ஸில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 ஓகேங்களா? பவுல் ஃபுல்லாக ஒரு பால்ஸ், ஒரே ஷேப்பில் பால்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பவுலோட டோட்டல் வெயிட் நமக்கு 1000 கிராம்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1000 கிராம்ஸ். இந்த பவுலோட டோட்டல் வெயிட் 1000 கிராம்ஸ் சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ பால்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த பால்குள்ளே. ஓகேங்களா? ஆனால் நம்மளை எடுத்து என்ன விடுற சொல்கிறதில்ல, ஆனால் ஒரு பாலோட வெயிட் சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலோட வெயிட் 100 கிராம்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாலோட வெயிட் 100 கிராம்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 1000 கிராம்ஸ் இருக்குது இந்த பவுலு. இதில் ஒவ்வொரு பாலோட வெயிட்டும் 100 கிராம்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வெயிட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டா எவ்வளோ பால் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாமா? ஸோ டோட்டல் வெயிட்லேருந்து ஒவ்வொரு பாலோட வெயிட் நம்ம டிவைட் பண்ணிட்டாவே எவ்வளோ பால்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். டோட்டலாக 10 பால்ஸ் இந்த பவுலுக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போது இண்டிவிஜுவல் கார்பன் ஆட்டம்ஸோட வெயிட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் கார்பன் ஆட்டம்ஸோட வெயிட்டு கிராம்ஸில் நமக்கு தெரியும். அதே மாதிரி 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 கிராம்ஸ் டோட்டல் வெயிட் 12 கிராம்ஸ் தெரியும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12 இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் 12னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் வெயிட் நமக்கு 12 கிராம்ஸ். ஸோ 12 கிராம்ஸ் டோட்டல் வெயிட்டு. ஸோ டிவைடட் பை தி இண்டிவிஜுவல் ஆட்டமோட வெயிட், ஒவ்வொரு ஆட்டமோட வெயிட்டு நமக்கு தெரியும். ஸோ 1.994 வரும். 1.994 into 10 to the power of -23 கிராம்ஸ். கிராம்ஸில் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கிராம்ஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த 10 to the power of -3 மேலே 10 to the power of +3 வரும். நமக்கு 6.02 into 10 to the power of 23 ஆட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ 1 mole. ஸோ அதனால தான் 1 mole is equal to 6.02 into 10 to the power of 23 ஆட்டம்ஸ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில புக்ஸில் 6.022 வரும், சிலது 6.023 கொடுத்துருப்பாங்க, சில 6.024 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் கன்ஃபியூஷன் வேணாங்கிறதுக்கு 2 டெசிமல் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 6.02 into 10 to the power of 23 ஆவரேஜாக இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டம்ஸ் வரும். ஸோ இது எப்படி ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க? கார்பனுக்கு தான் இது வருது. இது எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு மோலுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கார்பனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த நம்பர் வருது. ஸோ அதனால தான் இந்த நம்பரை மேஜிக் நம்பர்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம ஆவோகேட்ரோ நம்பர்னு சொல்கிறோம். இந்த நம்பர் மட்டும் தான், இந்த ஆட்டம்ஸை விட்டுருங்க. நீங்கள் இதே மாலிகூல்ஸ் எடுத்தாலும் இப்படியே தான் வரும். பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சிஜன் மாலிகூலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜன் மாலிகூலோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. சரியா? 32 கிராம்ஸ் ரிலேட்டிவ் இதை நம்ம கிராம் மாலிகுலர் மாஸ் சொல்கிறோம். இது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 32 கிராம்ஸ் இருக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்போ நம்பர் ஆஃப் வெயிட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆக்சிஜன் மாலிகுல் பார்த்தீங்கன்னா 5.312 into 10 power -23 கிராம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும்? 6.02 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் வரும். ஸோ 1 mole of oxygen molecule 1 mole of oxygen molecule is equal to 6.02 into 10 power 23 molecules இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால்குலேஷனே காட்டுது. ஓகேங்களா? இதே ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்தால் 1 mole of oxygen atom 1 mole of oxygen atom will be equal to ஆக்சிஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 16 கிராம்ஸ். இதோட மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் பார்த்தீங்கன்னா 2.656 into 10 power -23 கிராம்ஸ் வரும். ஸோ இதையும் நீங்கள் மேலே கொண்டு போங்க. மேலே போனோம்னா உங்களுக்கு 10 power 23 வரும்.
இங்கே 16 டிவைட் பை 2.656 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு 6.02 தான் வரும். இது ஆட்டம்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூலில் உங்களுக்கு எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது? 6.02 into 10 to the power 23 மாலிக்யூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1 mole ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டமில் உங்களுக்கு 6.02 into 10 to the power 23 ஆட்டம்ஸ் இருக்குது. 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம், இதுதான் நம்ம 1 mole நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 12 grams ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து உங்களுக்கு 6.02 to 10 to the power 23 ஆட்டம்ஸ்னு இருக்குது. ஸோ எப்படி சார் இப்போ ஆட்டம்ஸ்க்கும் மாலிக்யூல்ஸ்க்கும் எப்படி நீங்கள் ஒரே நம்பர் கொடுக்குறீங்க, மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிமிலர் டு டசன். இப்போ ஒரு டசன் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு நம்பர் தான். 12ங்கிறத ஒரு டசன். நீங்கள் வந்து பனானா எடுத்தாலும் ஒரு 12 பனானாஸ் எடுத்தாலும் 1 டசன் தான். 12 எக்ஸ் எடுத்தாலும் 12 டசன் தான். அதில் பனானாவோட குவான்டிட்டி, அதோட மெட்டீரியலே வேறு, ப்ளஸ் அதோட வெயிட்டும் வேறு. ஆனால் irrespective ஆஃப் தட் நீங்கள் 12ங்கிற நம்பர் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி 1 mole இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் தான். ஓகேங்களா? 6.02 into 10 to the power of 23. நீங்கள் பனானா எடுத்தாலும் சரி, எக் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 6.02 into 10 to the power of 23ங்கிறது மாறாது. அதுதான் இட் இஸ் ஈக்குவல் டு 1 mole. அதே மாதிரி தான் பனானாக்கும் எக்குக்கும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுறேன். எந்த மைன்யூட் பார்ட்டிகல் எடுத்தாலும் இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு மாறாது. ஸோ இப்போ வந்து ஆட்டம்ஸ் தான் நமக்கு தெரியும். 6.02 into 10 to the power ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆட்டம்ஸை நம்மளால கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஆட்டமோட வெயிட் தெரியும் கிராம்ஸில். ஸோ ஒவ்வொரு ஆட்டமோட வெயிட் நமக்கு தெரியும். இதை நம்ம கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணலாமா? இப்போ 1 mole ஆஃப் C12 வச்சுக்கலாம், கார்பன் 12 ஆட்டம். இதில் வந்து நம்ம கிராம்ஸ்க்கு திருப்பி கன்வெர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஸ் மல்டிப்ளை தான் ஆகுது. ஸோ எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இன்டூ 10 to the power of 23 ஆட்டம்ஸ் இருக்கும் தெரியும். இன்டூ ஒரு ஆட்டமோட வெயிட்டும் நமக்கு தெரியும். என்னன்னா 1.994 into 10 power 23 கிராம்ஸ். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிராம்ஸில் கிடச்சிருமா? ஏன்னா ஒவ்வொரு ஆட்டமோட வெயிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10 power 23யும் 10 to the power of -23 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் இது கீழே டிவிஷனில் இருக்கிற மாதிரி. இப்போ 6.02 into 1.9, அதாவது அப்ராக்சிமேட்டாக 6 into 2. 6 into 2 உங்களுக்கு என்ன வரும்? 12 கிராம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 mole இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ் இன் கேஸ் ஆஃப் அன் ஆட்டம். இப்போ மாலிக்யூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல் எடுத்துக்கலாம். ஸோ 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும்? 6.02 into 10 to the power of 23 மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆக்சிஜன் மாலிக்யூலோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.326 into 10 power -23 கிராம்ஸ் வரும். கிராம்ஸில் ஒவ்வொரு மாலிக்யூலோட வெயிட். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயும் 10 to the power of 23, 10 to the power of -23 கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு 6 5 30 டெசிமல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 கிராம்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஸோ இந்த 32ங்கிறது என்ன? ஆக்சிஜன் மாலிக்யூலோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதை நம்ம கிராம்ஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணதுனால இதை கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கிராம் அட்டாமிக் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ். இதை வந்து நம்ம டே டு டேவில் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 moleங்கிறது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 6 to the power of 6.02 into 10 to the power of 23. அது நம்பர். அதையே நீங்கள் ஆட்டம்ஸாக இருந்தால் அதோட கிராம் அட்டாமிக் மாஸ் கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாலிக்யூல்ஸாக இருந்தால் அதோட கிராம் மாலிகுலர் மாஸ் கன்வெர்ட் பண்ணலாம். இது எப்போவுமே உங்களோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன எலிமெண்ட் எடுத்தாலும். இப்போ கார்பனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 12. ஸோ அதனால் இங்கே 12 கிராம்ஸ்னு வருது. அதே மாதிரி ஆக்சிஜன் மாலிக்யூலோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 32. ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 16, மாலிக்யூல் வந்து 32. ஸோ 32 கிராம்ஸ்னு வருது. ஸோ இதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 mole is equal to 6.02 into 10 to the power of 23 particles, which is also equal to 1 mole is also equal to its gram atomic mass or molecular mass. என்ன எடுக்கிறோமோ அது பொறுத்து. ஓகேங்களா? என்ன பார்ட்டிகல் எடுக்கிறோமோ, இங்கே ஆட்டம் எடுத்தால் கிராம் அட்டாமிக் மாஸ், இங்கே மாலிக்யூல் எடுத்தால் கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து ஆட்டம்ஸும் மாலிகூல்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்லையும் லிக்விட் ஸ்டேட்லையும் இருக்கும்போது அதோட மோலார் மாஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 1 மோலில் வந்து எவ்வளோ மாஸ் இருக்குது கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணோம், அதுதான் மோலார் மாஸ் சொல்கிறோம். அதோட மோலார் மாஸ் நமக்கு தெரியும். இப்போ வந்து கேஸாக இருக்கும்போது நம்ம மோலார் மாஸ்ங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் வால்யூம், லிட்டர்ஸில் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ அது லிட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணும். மோலார் மாஸை கிராம்ஸை வந்து நம்ம லிட்டர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ மாஸ் வந்து நம்ம வால்யூமாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம அதை லிட்டர்ஸில் மெஷர் பண்ணோம்னா இந்த மோலார் மாஸை எப்படி மோலார் வால்யூமா கன்வெர்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மாஸ்க்கும் வால்யூமுக்கு இருக்கிற ரிலேஷன் தெரியும் இல்லையா? சோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. ஓகேங்களா? மாஸ் பை டென்சிட்டி நமக்கு தெரியும். மாஸ் பை டென்சிட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம மோலார் வால்யூம் எடுக்கிறோம். 1 மோலை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ 1 மோல் ஆஃப் எனி கேஸ். ஸோ 1 மோல் ஆஃப் எனி கேஸ் அதுதான் நம்ம வந்து மோலார் வால்யூம் சொல்றோம். மோலார் வால்யூம். ஸோ 1 மோல் ஆஃப் எனி கேஸ் வந்து மோலார் வால்யூம் சொல்றோம். அந்த மோலார் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு தி மோலார் மாஸ் பை டென்சிட்டி. சின்ஸ் மோலார் வால்யூம் யூஸ் பண்றதுனால அங்கே மோலார் மாஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? மோலார் மாஸ் பை த டென்சிட்டி ஆஃப் தி கிளாஸ் அட் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ கேஸஸ் ஒரு மோலார் வால்யூம் மெஷர் பண்ணும்போது நீங்க எப்பவுமே நீங்க ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 273 கெல்வின் ஆர் 0 டிகிரி செல்சியஸ். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் நம்மளால மோலார் வால்யூமை வந்து மெஷர் பண்ண முடியும். மோலார் வால்யூம்ல நம்ம அந்த கண்டிஷன்ல தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க எந்த கேஸ் மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மாலிகுலர் ஸ்டேட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? N2. மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல் என்ன வரும்? உங்களுக்கு 28 வரும். ஸோ 28 கிராம்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி வந்து 1.250 வரும். உங்களுக்கு நைட்ரஜனோட டென்சிட்டி உங்களுக்கு 1.250. இதை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் நம்ம உங்களுக்கு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா 22.4 லிட்டர்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இது நைட்ரஜனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கேஸ் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு 22.4ங்கிறது வந்து 22.4 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துட்டே இருக்கு. அதனால 1 மோல் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு தான். இப்போ வந்து கேஸஸ் சும்மா மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக 22.4 லிட்டர்ஸ் இருக்கா, இது வந்து நம்ம 1 மோல் வச்சுக்கலாம். ஸோ மோலார் வால்யூமில் நம்ம மெஷர் பண்ணுறோம். மோல் கான்செப்டில் நம்ம மெஷர் பண்ணுறதுனால 1 மோல் ஆஃப் எனி கேஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு கால்குலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட். ஸோ மோலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு SI யூனிட் தான். இது ஒரு ஸ்டாண்டர்ட். கிராம்ஸ் எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுறோமோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 1 மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு தி கிராம் அட்டாமிக் மாஸ் ஆர் கிராம் வால்யூமிக் மாஸ் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்க்கு. கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 மோலார் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மோலார் வால்யூம் 22.4 லிட்டர்ஸ். ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் யூனிட். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது கெமிஸ்ட்ரோ இந்த மாதிரி கேல்குலேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மோலுங்கிற கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 மோலோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மோல் பற்றின தெளிவான புரிதல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.